மதுரை சாப்பாட்டுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, கோயில்களுக்கும் தான். அதிக சக்தி வாய்ந்த சாமியும் கோயில்களும் இங்கே தான் இருக்கு. அதுலயும் மதுரை மேலூர்ல இருக்கக்கூடிய சிங்கம்மாள் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. யார் இந்த சிங்கம்மாள்? ஒரு குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சாதாரண பெண் எப்படி இன்னைக்கு ஊர் காவல் தெய்வமா மாறினாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை தான் என்ன? சிங்கம்மாள் இவங்களோட அம்மா அப்பாக்கு 6 ஆண் குழந்தைகள் தான். பெண் குழந்தை வேணும்னு பாண்டி கோயில்ல வேண்டிக்கிட்டு பிறந்தவங்க தான் இந்த சிங்கம்மாள். இவங்களோட பூர்வீகம் தஞ்சாவூர்னு சொல்றாங்க. சிங்கம்மாள் வாழ்ந்த காலம் பெண் அடிமைத்தனம் உச்சத்துல இருந்த ஒரு காலம். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்துல பெண்கள் வெளியே போலாம் வரலாம், ஆனா மாலை 6 மணி ஆனா வீட்டுல இருக்கணும். இந்த ஒரு விஷயத்த சிங்கம்மாளோட சமூகம் அதிகமா கடைபிடிச்சிருக்காங்க. சிங்கம்மாள் எப்பவுமே வேலை முடிச்சுட்டு சாயங்காலம் 6 மணி ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்க. அன்னைக்கு அப்படித்தான் 6 ஆகுது, 6:30 ஆகுது, 7 ஆகுது, இன்னும் சிங்கம்மாளை காணும். ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அவங்க லேட்டா வந்ததுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு. இது ஒரு தெய்வம் பத்தின விஷயங்கிறத தாண்டி ஒரு பொண்ணோட கதை. அதனால அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு கதையை பத்தியும் நான் பேச போறது கிடையாது. சிங்கம்மாள் லேட்டா வந்த காரணத்தினாலையும் அவங்களோட கட்டுப்பாட்டை மீறின காரணத்தினாலையும் அவங்களோட கூட பிறந்த அண்ணன்களாலே சுத்தியலால அடிக்கப்பட்டு கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க. அவங்க புதைக்கப்பட்ட இடம் தான் இன்னைக்குமே மதுரை சாப்பாட்டுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, கோயில்களுக்கும் தான். அதிக சக்தி வாய்ந்த சாமியும் கோயில்களும் இங்கே தான் இருக்கு. அதுலயும் மதுரை மேலூர்ல இருக்கக்கூடிய சிங்கம்மாள் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. யார் இந்த சிங்கம்மாள்? ஒரு குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சாதாரண பெண் எப்படி இன்னைக்கு ஊர் காவல் தெய்வமா மாறினாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை தான் என்ன? சிங்கம்மாள் இவங்களோட அம்மா அப்பாக்கு 6 ஆண் குழந்தைகள் தான்.